உடல் ரீதியாக மன ரீதியாக நான் துன்பப்பட்டிருக்கேன்னு சொல்றாங்க. உடல் ரீதியாக மன ரீதியாக 4 ஆண்டு கால துன்பப்பட்ட அதுக்கான காரணங்களையும் வெளிப்படைத்தன்மையோட அவங்க சொல்லியிருக்காங்க. 5 ஆண்டு காலம் ஏன் அவங்க காத்திருந்தாங்க அப்பவே சொல்ல வேண்டியதானே. 2021 அவருக்கு தெரிஞ்சிச்சுல, 2021 தெரிஞ்சது இப்ப ஏன் சொன்னாங்க அப்படின்னு சங்கீதா அவர்களை நோக்கி கேள்வி கேட்க ஆரம்பித்திருக்கிறது தாவேக்காவுடைய விர்ச்சுவல் வாரியர்ஸ். சங்கீதா அவர்களுடைய முடிவு இருக்கு பாருங்க, உண்மையிலே ஒரு போல்டான முடிவு. இன்னைக்கு விஜய்க்கு தமிழ்நாடு முழுக்க ஆட்கள் இருக்காங்க, அப்போ அவ்வளவு கூட்டம் இருக்குன்னு தெரியும், வழக்கறிஞர்கள் இருக்காங்கன்னு தெரியும், அவர்கிட்ட பெரிய மீடியா டீம் இருக்குன்னு தெரியும். தெரிந்திருந்தும் அவங்க போய் இந்த நேரத்தில் ஏதோ ஒரு செய்தியை சொல்ல வராங்க. கிட்டத்தட்ட 1999 இருந்து அவங்க கூட வாழ்ந்த ஒருத்தங்க, 2 பிள்ளையை பெற்றெடுத்தவங்க. அப்ப அந்த பிள்ளைகளுடைய எதிர்காலம் கருதி எவ்வளவு பெரிய மன உளைச்சலுக்கு அவங்க ஆளாயிருந்தா, எவ்வளவு பெரிய துன்பத்துக்கு ஆளாயிருந்தா. கிட்டத்தட்ட முதலமைச்சர் வேட்பாளர் அவர் தமிழ்நாட்டினுடைய நானும் எங்களுக்கும் திமுக தான் போட்டின்னு சொல்றாரு. இப்படிப்பட்ட ஒருத்தரை எதிர்த்து அவருடைய மனைவி நீதிமன்றத்தை நாடுறாங்கன்னா எவ்வளவு பெரிய மன உளைச்சலுக்கு அவங்க ஆளாயிருப்பாங்க அப்படிங்கறதான் இப்ப பேச வேண்டிய செய்தி.